ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு Jerusaskitchen. இந்த வீடியோல எக்ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபிங்க. இந்த எக்ரோலுக்கு நம்ம மாவு எதுவும் ரெடி பண்ண போறது இல்ல, இன்ஸ்டன்டா அப்படியே பேக்கரி ஸ்டைல்ல செய்ய போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம ப்ரிப்பரேஷன் பார்க்க போறோம். இந்த எக்ரோலுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 2 மீடியம் சைஸ் ஆனியனை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் ஓரளவு குக் ஆனால் போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் விரும்பினா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் 3 முட்டையை உடைச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிட்டு நம்ம சேர்க்க போகிறோம். பீட் பண்ண எக்கை நம்ம ஆனியன் கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எக் பீசஸ் நல்லா சின்ன சின்னதாக வர வரை இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சிங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த எக் ரோலுக்கு நம்ம மாவோ ஷீட்டோ ரெடி பண்ண போகிறதில்ல, ப்ரெட்டை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ ப்ரெட்டை வந்து இந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய பீசஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த கட் பண்ண பீசஸை நம்ம ஒரு பூரிக்கட்டையில் வச்சு நல்லா உருட்டி எடுக்க போகிறோம். இதே போல் எல்லா பீசஸையும் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சைடு பீசஸ் எல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அதை தான் நம்ம பிரெட்ஸ்க்ரமாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்துடுறேன். ஸோ இதை போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை தான் நம்ம எக் ரோலுக்கு கோட்டிங்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு பவுலில் 3லேருந்து 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு ஒரு பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த கார்ன்ஃப்ளவரை நம்ம 2 பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று எக் ரோல் பிரியாமல் இருக்கிறதுக்கு ஒட்டுறதுக்கும், இன்னொன்று எக் ரோலை இந்த கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு தென் பிரெட் ஸ்க்ரமில் கோட் பண்ணி தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஒரு பிளேட்டில் பிரெட் பீசஸை எடுத்து வச்சு நம்மளுடைய கைகளால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் ஸ்டஃபிங் மசாலா வச்சிடலாம். ஸோ இதை போல் நல்லா சென்டரில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை இந்த ப்ரெட்டோடைய ஓரங்கள்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த ரோல் பிரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சைட்லலாம் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. 4 பக்கங்கள்லையும் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த ப்ரெட்டை ரோல் பண்ண போகிறோம். நீங்கள் ரோல் கூட பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே ஹோல்டு பண்ணிக்கலாம். அதாவது 2ஆக நீங்கள் மடித்து கூட செஞ்சுக்கலாம். இதே போல் எல்லா பீசஸையும் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரோலை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்புறம் பிரெட் ஸ்க்ரம்லாம் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா அந்த பிரெட் ஸ்க்ரம் ஒட்டுற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா பீசஸையும் கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி பிரெட் ஸ்க்ரமில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக் ரோலை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி ஆயிலை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒன்று அந்த ரோலை சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். ஸோ இதே போல் எல்லாத்தையும் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா வேகிற போல் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த எக் ரோலுக்கு நீங்கள் கட் பண்ணாத ப்ரெட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கட் பண்ணாத ப்ரெட்டை வாங்கி நீல வாக்கில் கட் பண்ணி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த எக் ரோல் ரெடி ஆயிடுச்சிங்க. இதை நாம் இப்போ வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நீங்கள் இதை ஒரு முறை செஞ்சிங்கன்னா அடிக்கடி இதை செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய எக் ரோல் ரெடி ஆயிடுச்சிங்க.
இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி டேஸ்டி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.